வாங்க நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா கறி மறுபடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ அளவுக்கு தாங்க நம்ம இப்போ நான் சொல்கிற அளவு 1 கிலோவுக்கு தாங்க. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 1 கிலோ எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கடாயில் நல்லா வறுத்துக்கலாங்க. தீய விடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. 1 கிலோ கொத்தமல்லிக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா காம்பு எடுத்துட்டும் நம்ம வறுத்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா காம்போடவும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் ரெண்டுமே கலந்து தாங்க செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கலாங்க. 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க. சோம்பு பார்த்திங்கன்னா 25 கிராம் எடுத்துக்கணுங்க. அதிகம் எடுத்துக்கக்கூடாது. அதையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாங்க. பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டைங்க. நான் நல்லா பெரிய சைஸ் பட்டைங்காட்டி 3 துண்டு எடுத்திருக்கேங்க. கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிராமு. அன்னாசி பூ பார்த்திங்கன்னா ஒரு 3 பூ எடுத்திருக்கேங்க. ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. பட்டை கிராமில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம குழம்பு செஞ்சோம் அப்படின்னா அலறுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை பார்த்திங்கன்னா ஒரு 4 இலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்தது இப்படி தனித்தனியாக வச்சுக்கலாங்க. மிளகாய் மட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலைங்க. இல்லை அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையும் வறுத்து நம்ம அது கூட சேர்த்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாங்க. மிளகாயை தனியாக காய வச்சுக்கலாங்க. இதை இடித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் கொடுப்போம். நீங்கள் அப்படியே மிஷினில் இங்கெல்லாம் மிளகாயோடு சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்படியே சேர்த்து இது பண்ணிக்கலாங்க. இப்போ கறி மிளகாயோடய அரைச்சிட்டு வந்துச்சுங்க. வெயிலில் பார்த்திங்கன்னா 2 நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அரைச்சிட்டு வந்தோம். அரைச்சிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தாங்க செஞ்சிட்ருக்கேன். இந்த மசாலா மட்டன் குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நான்வெஜ்ஜோ இல்லைன்னா வெஜ்ஜு எதில் நம்ம சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சேர்த்துறோமோ அதுக்கு இந்த ஒரு மசாலா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோனாலே போதுங்க. இந்த குழம்பு இதே மசாலாவை எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா இது போல் தாங்க நான் கறி மசாலா வீட்டில்